Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். This is Priya. Welcome back to our channel. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பிலேட்டட் பொங்கல் விஷஸ். எல்லோரும் ஹாப்பியாக சூப்பராக பொங்கல் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2026 எல்லாருக்கும் ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். பொங்கல்னாலே ரொம்ப 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 ஸ்பெஷல் தானே. லாங் லீவ்ஸ் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் பொங்கலுக்கு முன்னாடி நாள் தான் நைட்லேருந்து ஷூட் பண்ணேன். பொங்கலுக்கு தேவையான திங்ஸ்லாம் நைட் தான் வாங்கிட்டு வந்தோம். லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு யுகன் பேபி 5 months தான் ஓல்டு. ஸோ லாஸ்ட் இயர் பெங்களூரில் தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நான், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் யுகன் பேபி மட்டும்தான். ஸோ பேபி பார்த்துட்டு என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியல. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நல்ல நேரம்லாம் பார்த்து அந்த டைமுக்கு கரெக்டாக பொங்கல் வச்சு முடிச்சு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்லாம் பண்ணி ஃபோட்டோ எல்லாமே எடுத்தோம். எங்களோட ஃபஸ்ட்டு தலை பொங்கலுமே நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் பெங்களூரில் தான் செலிப்ரேட் பண்ணோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கரும்பு அந்த மாதிரி திங்ஸ்லாம் அதிகமாக வாங்கலை. ஸோ அதனால் இந்த டைம் வாங்கலாம், யுகன் பேபிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அவருக்கும் புதுசாக இருக்கும். கரும்பு வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து அதை பார்த்துட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு பைட் பண்ணிட்டாரு. நான் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டேன் கிச்சன் கிட்ட. அவர் பைட் பண்ணிகிட்டே போயிட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பொங்கல் டைம் தானே, கரும்பெல்லாம் சீசனுக்கு வரும். ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கிட்டோம். தென் ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள் எல்லாமே வாங்கியாச்சு. மெயினாக மார்னிங் சாமிக்கு படைச்சு கும்பிடுற திங்ஸ் தான் வாங்க போனோம். ஃப்ளவர்ஸ் மட்டும் மார்னிங்கே ஆர்டர் போட்டுக்கலான்னு விட்டுட்டோம். வெஜிடபிள் அப்புறம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த திங்ஸ்லாம் ஒரு பிளேஸில் அப்படியே இருக்கும். குட்டிஸாக இருக்குது, துரு துருன்னு இருக்கும், எல்லாமே களைச்சி போட்டுருவான். அவருக்கு பயந்தே எல்லாமே உடனே அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு யுகன் பேபி கூட ஃபஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். மார்னிங் எழுந்திரிச்சு தான் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு விட்டுட்டேன். மார்னிங் 1 hour கிட்ட எனக்கு கோலம்க்கே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோலம் போட்டு அது டயர்டாகி 1/2 hour ரெஸ்ட் எடுத்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் இந்த டைம் அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, முன்னாடியே எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சிடலாம். நைட்டு 11 o'clock கிட்ட தான் நான் கோலம் போடுறதுக்கு திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கூகுளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யுகன் பேபி இடையில கொஞ்சம் எந்திரிச்சிட்டே இருந்தான். ஸோ அதனாலே நிறையா டைம் இழுத்துருச்சு. அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து கோலம் போட்டு போனேன். பார்க்குறக்கு சின்ன கோலமாக தான் இருக்குது, ஆனால் போட்டால் 11:40 ஸ்டார்ட் பண்ணேன். 12:30 ஆயிடுச்சு. யுகன் வேற அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருந்தான். ஸோ இடையில எந்திரிச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நாட் பேட். நைட் அவ்வளோக்கு வியூ தெரில. மார்னிங் வெளிச்சத்தில் பார்க்க ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சதுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஹாட்டாக காஃபி இல்லைனா டீ, லெமன் டீ ஏதாச்சும் குடிப்பேன். இன்றைக்கி பொங்கல் டைமில் அது கூட பண்ணல, ஏன்னா டைம் ஆயிரும்னு உடனே போய் கரெக்டாக குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போட்டு போயிட்டேன் ஜெப்டோவில். லைக் ஃப்ளவர்ஸு, வாழை இலை அதெல்லாமே கொஞ்சம் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அவங்களும் ஒரு 15 minutesலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதிகமாக ஃப்ளவர்ஸ் ஆர்டர் போடுறது ஜெப்டோவில் தான். குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குவான்டிட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த பேக்கெட்டே 10 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். அது மாதிரி ஒரு 4-5 packets எப்போவுமே நான் ரெகுலராக வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டு பூ கட்டுறது தான் பெரிய வேலை. செவ்வந்தி மாதிரி கட்டுற மாதிரி ஒரு பேக்கெட் போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட்டு கட்டிட்டு மீதி எல்லாம் கோத்துட்டு அது தனியாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டோம்னா நம்ம கரெக்ட் டைமில் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அட்டை போட்டு பொட்டெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் மில்க்கும் ஆட் பண்ணுவேன். சக்கரை பொங்கலுக்கு மில்க் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அது பொங்கி வர்றதுக்காக. எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே சைடில் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லி சைடில் வெண்பொங்கலுக்கும் எல்லாமே நான் ரைஸும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவும் சைடில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் பொங்கல் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதாக தான் இருக்கும். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தென் சாம்பார், சட்னி அந்த மாதிரி. நான் வடையும் சுடலான் தான் இருந்தேன். ஸோ டைம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் இன்னும் தம்பியை குளிக்க வச்சு அவனுக்கு கலப்பணும். அதனால் டைம் இருக்குமான்னு தெரியல. அதனால் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸே வேர் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் கூட குளிச்சுட்டாரு. ஸோ ஒர்க்கெல்லாம் இருந்தனால அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தனால டிஷர்ட்லேயே இருக்காரு.
பொங்கலுக்குன்னு நான் இப்போ இவ்வளோ வருஷமாக நான் எதுவுமே செப்பரேட்டாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததில்லை இதுக்குன்னு தனியாக அப்படின்னு. ஆல்ரெடி எப்போவுமே ட்ரெஸ் புதுசாக ஏதோ 1-2 வச்சுருப்பேன். ஸோ அதே போட்டுக்கலான்னு இந்த குர்த்தா வந்து நான் இந்த பொங்கலுக்காகவே நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். நான் உங்களுக்கு லிங்க் இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். குர்த்தா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 சம்திங் தான். 300 கூட இல்லை, ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் எப்போவுமே மீஷோவில் ட்ரெஸ்ஸஸில் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூ இருந்தால் உடனே ரிட்டர்ன் போட்டுருவேன். எனக்கு ரிட்டர்ன் போட மனசே இல்லை. நான் நினச்சேன் பலோசோ செட்டோட வரும்னு. பட் டாப் மட்டும்தான் வருது, பாட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த பாட்டம் கூட வேணால் பேர் பண்ணிக்கலாம். சாண்டில் கலர் ஷிம்மர் ஷேடில் கூட லெகின்ஸ் இருந்தால் பேர் பண்ணிக்கலாம். ஒயிட் லெகின்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். சூப்பர் அட்ராக்டிவ் கலராகவும் இருந்துச்சு. அதனால நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி பொங்கலுக்கு சாரீ தான் வேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரீ ஆகிட்டு வேர் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி லாங் டைமில் ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும். ஸோ அப்போ தான் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சக்கரை பொங்கல் வந்து எப்போவுமே நான் வந்து ரெகுலராக பண்ணுவேன். ஆனால் எப்போவுமே குக்கரில் தான் பண்ணுவேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாத்திரத்துலேயே நான் வச்சு பண்ணுவேன். இன்னும் தனியாக பொங்கலுக்குன்னு பொங்கல் பாத்திரம் நான் வாங்கலை. ஸ்டார்டிங்லேருந்தே இது ஒன்று தான் எங்கள் வீட்டிலேருந்து சீராக கொடுத்து விட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் பொங்கல் அன்னைக்கு எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் சீரியஸாங்க, பேபியை வச்சுட்டு இவ்வளோ ஒர்க்கெல்லாம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் இயரில் கூட அவ்வளோ தெரியல. யுகன் பேபி 5 months ஓல்டு தான், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம்லாம் முடியவே இல்லைங்க. நார்மலாகவே யுகன் பேபி வந்து நான் கிச்சன் போயிட்டாலே என் பின்னாடியே வந்துடுவான். ஸோ அவனை டைவர்ட் பண்ணணுங்கிறக்காக அந்த அன்னைக்கு டிவியும் எக்கச்சக்கமாக கார்ட்டூன்ஸும் ஓடிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் டைமும் ஃபுல் டே போயிட்டே தான் இருந்துச்சு. சரி நமக்கும் ஒர்க் முடியணும் அப்படிங்கிறனால, இல்லைன்னா வந்து தூக்க சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். நமக்கு டைமிங்க்கு பொங்கலும் வச்சு சாமியும் கும்பிட முடியாது. அதனால் டிவியே பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாமே நான் படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு சாமி கும்பிட ஈஸியாக இருக்கும்னு. இங்கே பாருங்கள் க்யூட்டாக யார் ரெடி ஆகிட்டுருக்கான்னு. அச்சா சூப்பர் தங்கம், அழகா இருக்கீங்களே. தலை மட்டும் சீவிக்கலாம். வாவ் தங்கம், சூப்பர் நாயனா, சூப்பர் தங்கம். எனக்கு வந்து ஒரு டைமும் ஷாப்பிங் போகிறப்பெல்லாம் நான் கேர்ள்ஸ் ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது பார்த்து ஒரு 2 வார்த்தை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன், கேர்ள் பிறந்திருந்தா இது போட்டிருக்கலான்னு. ஆனால் பாய்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் இது மாதிரி கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம இது ரெகுலராகவும் உங்களுக்கு போட முடியாது. என்னைக்காச்சும் வருஷத்துக்கு 1 டைம் 2 டைம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு தான் போட முடியும். ஷர்ட்டு தான் பர்த்டே. இந்த மாதிரி குட்டி குட்டி தோத்தி கலர்ஃபுல்லான ஷர்ட்ஸ் போட்டு அழகு பார்த்துக்க வேண்டியதா பாய் மாம்ஸ். லாஸ்ட் இயர் 5 months ஓல்டில் இருக்கும்போதே நாங்கள் வேட்டி தான் கட்டியிருந்தோம். ஸோ அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சைஸ் ரொம்ப பெருசு, 1 year பேபிக்கு போட்டிருந்தோம். அவன் 5 monthsங்கிறனால ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் ஏதோ ஆல்டர்னேட்டிவ்லாம் பண்ணி போட்டு விட்டுருந்தேன். லாஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேட் பண்ண பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அவருக்கு அந்த வேட்டி போட்டுட்டு புதுசாக இருக்குது. மொட்டை அடிக்கும் போது நாங்கள் போட்டு விட்டுருந்தோம். அப்போவே அவன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தான். மொட்டை அடிச்சுட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ இப்போ பீஸ்ஃபுல்லாக அவனுக்கு இருக்கனால நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான், நடந்து பழகிட்டு இருந்தான் வேட்டி கட்டிட்டு. நான் சொன்னதெல்லாம் அந்த சாமி கும்பிடுற டைம் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களே ரிமூவ் பண்ணிட்டோம். ரொம்ப கிராங்கி ஆகிட்டானா அப்புறம் நம்ம மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். ஸோ பொங்கல்னால் நல்லா இலை போட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். அதனால் நிறைய டிஷ்ஷஸும் பண்ணியிருந்தனால என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. சரி வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டாம், ஃபுல்லாக பண்ணி முடிச்சா போதும், ஏன்னா டைமிங்க்கு சாப்பிட்ணும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் வந்து பரிமாறும் போது அவனுக்குமே கொஞ்சம் ரைஸ் வச்சுருந்தேன் குட்டி இலையில. ஸோ அவரும் இன்னும் இலையில எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணதில்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அதனால் சாப்பிட்டோன்னு குட்டி இலையில வச்சா உடனே தூக்கி போட்டான். லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ஈவினிங் 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. எங்களோட இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா ஹாப்பியாக சிம்பிளாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கும் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் வீடியோஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next video.